وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை கொண்டு அல்லாஹுவிடம் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் எத்தனை என்பதை அல்லாஹுவே அறிந்தவனாக இருக்கிறார். அல்லாஹுடைய திருநாமங்களுக்குள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 99 பெயர்களை குறிப்பிட்டு யார் இவற்றை பொருளுணர்ந்து மனனம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். அந்த 99 திருநாமங்களையாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே இந்த நிகழ்ச்சி தொடராக ஒளிபரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய ஒரு அழகிய திருநாமமாகிய அல் ஹமீத் என்கிற பெயரை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அல் ஹமீத் என்கிற பெயர் அல் குர்ஆனில் 17 இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். ஹதீஸில் பல இடங்களிலே வருகிறது. குறிப்பாக அத்தஹியாத்திலே ஸலவாத்துல் இப்ராஹிமியாவை நாம் ஓதுகிற போது அதிலே இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்கிறோம். அதிலே நிச்சயமாக நீ ஹமீதாகவும் மஜீதாகவும் இருக்கிறாய் என்று சொல்கிறோம். ஹமீத் என்றால் நேரடியாக புகழுக்குரியவன் என்கிற அர்த்தம் தரப்படுகிறது. உண்மையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்து புகழுக்கும் உரியவனாக அவனே இருக்கிறான். அவனுடைய அடியார்கள் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் உண்மையிலே புகழுக்குரியவன், அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹுக்கு மிக பிடித்த வார்த்தையாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வார்த்தைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 4 வார்த்தைகளும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். அப்போ அதில் அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்ற செய்தியை கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய சுவர்க்கவாசிகளுடைய வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக இருக்கும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா என்று அவர்கள் சுவர்க்கத்திற்குள் போய் நின்று சொல்லுவார்கள் என்று. மேலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். சுத்தம் ஈமானில் பாதி, அல்ஹம்துலில்லாஹ் என்பது மீசானை நிறைக்கும் என்று சொன்னார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹுவை நாம் புகழுகிறோம். அந்த புகழ் என்பது உண்மையிலேயே அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒன்றாகவும் நாம் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு திக்ராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ்தான் புகழுக்குரியவன் என்பதை நாம் அறியும் போது நம்மிடத்திலே ஒரு பணிவு வரும். அடுத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்ற ஆசை நம்மிடம் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கிற காரணத்தினால், எல்லா குறைகளையும் விட்டு நீங்கியவனாக அவன் இருப்பதனால், அல்லாஹுக்கே வானங்களும் பூமிகளும் அவற்றில் உள்ளவைகளும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளும் சொந்தமாக இருக்கிற காரணத்தினால் அவனே ஹமீதாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான். இப்போ அடியார்கள் அல்லாஹுவை அதிகமாக புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி புகழும் போது அது ஒரு சிறந்த திக்ராக மாறும். அதனால் தான் காலையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓதுவதற்காக கற்றுத்தந்த திக்ர்களிலே மிக சிறந்த ஒரு திக்ர். அவர்களுடைய ஒரு மனைவி தொழுதுவிட்டு தொழுத இடத்திலிருந்து அல்லாஹுவை நிறைய திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு போய் திரும்ப வருகிறார்கள். அவர்கள் திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது இந்த மனைவி இடத்திலே அவர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு 4 வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன், நீ இவ்வளவு நேரமும் செய்த திக்ருகளை விட அது சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. இதில் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதும் அல்லாஹ்வை புகழ்வதும் தான் வருகிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.
எனவே அல்லாஹுவை புகழ்வது என்பது மிகச் சிறந்த உயர்ந்த ஒரு திக்ராகும். அல்லாஹ் அல் ஹமீத் என்பதனால் அல்லாஹுக்கே எல்லா புகழும் சொந்தம். அந்த அல்லாஹ் தான் புகழுக்குரியவன். எனவே நாம் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹுவை புகழ வேண்டும். சாப்பிட்டு முடிந்ததும் அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று தூக்கத்திலிருந்து நாம் கண் விழிக்கும் போது அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் அல்லாஹுவை புகழ்வது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய ஒரு பணிவையும் பக்குவத்தையும் அல்லாஹின் மீது உள்ள உயர்ந்த எண்ணத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தை. எனவே அல்லாஹ் அல் ஹமீத் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் நம்மிடத்தில் பணிவும் பக்குவமும் வரும். நாம் புகழுக்குரியவர்கள் அல்ல என்பது நமக்கு தெரிய வரும். உண்மையிலே புகழுக்குரியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.